தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக 150க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத்திடம் கேட்கலாம். ராஜேந்திர பிரசாத், வணக்கம். எந்த பகுதியில் இந்த அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது குமரி மாவட்டத்தில் கடந்த ஒரு சில நாட்களாக தொடர்ச்சியாக இரவு பகலாக இடைவிடாத கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அணைகள் மற்றும் நீர்நிலைகள் தண்ணீர் நிரம்பி வறட்சியாக காணப்பட்ட நீர்நிலைகள் அனைத்தும் தற்போது குளம்பூர் காட்சி அளித்து வரும் நிலையில் இந்த குமரி மாவட்டத்தின் முக்கிய பகுதியான மங்காடில் இருந்து கூட்டாலுமூடு செல்லக்கூடிய ஒரு சுமார் 1.5 கிலோமீட்டர் சாலையானது ஒவ்வொரு மழை காலத்திலும், அதாவது மேற்பகுதியான புதுக்கடை உள்ளிட்ட முஞ்சரை உள்ளிட்ட பகுதிகளில் வரக்கூடிய தண்ணீரானது இந்த சாலை வழியாக அமைக்கப்பட்டிருக்க ஓடை வழியாக கடந்து சென்று ஆற்றில் கலப்பது வழக்கம். ஆனால் தற்போது இந்த கடந்த ஒரு 10 வருடத்திற்கு மேலாக இந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ஓடைகள் அனைத்தும் தூர்வாரப்படாமலும் சரியாக சீரமைக்கப்படாமல் இருப்பதன் காரணத்தினால் இந்த பகுதியில் மழைநீரும் ஆற்று தண்ணீர், அதாவது தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது இந்த பகுதியில் தண்ணீர் சூழ்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 150க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் வாசிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். தொடர்ச்சியாக இதுபோன்ற நிலை ஏற்படும் போதெல்லாம் இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இந்த பகுதியில் இருக்க தண்ணீரை அகற்றுவதற்கும் முறையான வடிகால் நீரோடை அமைத்து தருவதற்கும் மாவட்ட ஆட்சியர் உட்பட அரசு துறை அதிகாரிகளுக்கு மனுக்கள் அளித்தும் கோரிக்கைகள் வைத்தும் இதுவரையிலும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்து வருகிறது. இதனையடுத்து கடந்த முறை ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பின் போது இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார் அளித்திருந்தனர். அதன் பேரில் முஞ்சரை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில், அதாவது இந்த பகுதிக்கு, இந்த சாலைக்கு உட்பட்ட பகுதியில் தான் இந்த முஞ்சரை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் இருக்கிறது. இந்த அலுவலகத்தின் சாலை குறித்து விளக்க கேட்ட போது அங்கு பணிபுரியக்கூடிய அதிகாரிகள் ஏற்கனவே இந்த சாலையில் தண்ணீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அரசுக்கு அறிவித்திருந்தனர். ஆனால் அது உண்மைக்கு புறம்பான அறிக்கை என்பது இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்றனர். ஏனென்றால் இந்த முறை இந்த தற்போது கடந்த ஒரு 4 நாட்களாக பெய்து வரும் மழையிலும் இந்த பகுதி தண்ணீர் முழுமையாக தேங்கி மக்கள் பயன்படுத்த முடியாத நிலைக்கு ஏற்பட்டுள்ளன. இதன் காரணமாக இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அத்தியாவசிய தேவைகளான மருத்துவமனை, காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்கள் வாங்குவதற்கு செல்ல முடியாமலும் முட்டளவு தண்ணீரில் தத்தளித்து வருகின்றனர். இந்த பகுதியில் இந்த மழைநீர் தேங்கி இருந்து இந்த 4 நாட்களாக தேங்கி நின்ற போதும் எந்த துறை சார்ந்த அதிகாரிகளும் இதுவரையிலும் இந்த மக்களை வந்து சந்திக்கவோ அவர்களது குறைகளை நிவர்த்தி செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அரசியல் கட்சிகள் சார்ந்த தலைவர்களும் இந்த பகுதியில் வந்து மக்களை சந்தித்து அவர்களுக்கு உரிய நிவாரணங்கள் வழங்கவோ எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்து வருகின்றனர். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் தேங்கி நிற்கும் மழைநீரை அடுத்த வருங்காலங்களிலும் இதே நிலை நீடிக்காமல் இருப்பதற்கான தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுத்து இந்த மக்களை அரசு காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக வைத்து வருகின்றனர். அதற்கு அரசு செவி சாய்த்து இந்த தண்ணீர் தேங்கி நிற்கும் தண்ணீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என்பதே இந்த மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத். தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில்.